அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும் அடுத்த 128 நாட்களில் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் வந்த சூழலில் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரிய ஸ்தானமாகிய 3இல் நுழைகிறார். எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அதீத பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுமார் அடுத்த 4 மாத காலம் 128 நாட்கள் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார். இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகமுமே குருவை நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களில் பதியும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகரித்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நவ கிரகங்களிலே குரு பகவான் தான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் பெறும்போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். நேர்வழியில் செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும். இதேபோன்று நடுநிலையான பலன்களை 4, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே சமயம் நன்மை தீமை கலந்த அமைப்பாக 3, 6, 10, 12 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் வலம் வந்தால் குரு பகவான் தோஷமற்ற இருப்பதால் இந்த ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வலம் வந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் இருந்து தொழில், வியாபாரம், கல்வி, கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டு, விவசாயம் என அனைத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். என்றால் குரு என்றால் ஞானம், அறிவு,
பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த 128 நாட்களில் சுமார் 4 மாத காலங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதிசார குரு பகவான் உச்சம் பெறுவதால். எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகளை உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தயக்கம் தடை தாமதம் எதுவும் இல்லாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு உச்சம் பெறுவது என்பது மற்ற கிரகநிலைகளின் உச்சத்தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் மிக வலுவாக உச்சம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் இதுவரை இல்லாத அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி சிறப்பாக கிடைக்கும். கடனை அடைத்து நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதிரடியாகவே கைகூடுகிறது. சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுகிறது. ஏனென்றால் தனது பார்வையை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என அனைத்து வகையான சுப நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல வழியில் பணம் வரவு அதிகரிக்கும். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை, ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல துறைகளில் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது. எதிர்பாராத பண வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் சாதகமாக அமைகிறது. லாபத்தை பார்ப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக அசுர வளர்ச்சி பெறும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. பல பிரச்சனைகளை கடந்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே வீண் அலைச்சல்கள், கற்பனையான பயம் முற்றிலுமாக நீங்கி குழப்பமான மனநிலையில் இருந்து விலகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடையின்றி நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிக்கலுமின்றி திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைவாக அமையும்.